சாதாரண டிடிஇ அவரோட அக்கௌண்ட்லேருந்து 27.50 காணாமல் போகுது. என்னடா இது அடிக்கடி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு பேங்க்ல இருந்து மட்டும் அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் மூலமாக இந்த மாதிரி நிறைய பணம் இன்ட்ரெஸ்ட்டு, எஸ்எம்எஸ் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்ன்ட்டு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அமௌண்ட் எடுக்கிறாங்க. அந்த அமௌண்ட் மட்டும் 2400 கோடி. பிகஸ்ட் ஸ்கேம். இதை ஒரு டிடி கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் கிட்ட சொல்ல போறாரு. போலீஸ் கிட்ட போனா போலீஸ் இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது, நீ வேணா நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு கேஸா ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. பணம், பெரிய பெரிய ஆளுமை, இதை எதிர்த்து ஒரு சாதாரண மனுஷன் எப்படி போராடுறான், போராடி அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான், இதுல எப்படி ஜெயிக்கிறான். இந்த படம் பேரு இசா பராபர். மாதவன் நடிச்சு வெளியே இருக்கிற இந்த படம் ஜி5ல அவைலபிளா இருக்கு. ஹிந்தி, தமிழ்னு 2 லாங்குவேஜ்லயும் இருக்கு. இந்த படம் உண்மையாலுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆக்சுவலா இந்தியாவில் நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேமை வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு படம். காமன் மேன் எப்படி இவ்வளோ பெரிய ஆட்களை பகைச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி வெளியே கொண்டு வரான் அப்படின்ற ஒன்றுமே உண்மையாலுமே நல்லா இருக்கும். அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான், இதனால அவன் ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட DNA டிராமா டவுனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இட்ஸ் மிஸ்டர் டி.